ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இன்றைக்கி பலாப்பழம், எங்கள் ஊரில் என்ன சொல்லுவோம்னா சக்கைன்னு சொல்லுவோம். அதை தான் இன்றைக்கி எடுத்து நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். கொட்டையில் இன்றைக்கி அரைச்சி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பச்சரிசி மாவையும் வச்சு சூப்பராக டிஷ் தான் செய்யப்படுறேன். வெல்லம் பாவு காய்ச்சி ஊற்றிருக்கேன், ஏன்னா மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் பாவு காய்ச்சி ஊற்றிட்டு தேங்காய் திருவணம் திருவி இதெல்லாம் நீ நல்லா விரவி எடுத்துக்கலாம். விரவி எடுத்த பிறகு 4-5 ஏலக்காவை இடித்து போட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் வாழை இலையில் இதையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சிட்டு அப்புறம் இதை சரி பாதி அப்படி நான் மூடுகேன், இதையுமே மூடி வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் இதேமாரி தான் நான் எல்லா மாவையும் இதேமாரி வாழை இலையில் வச்சுட்டு நான் விறகு அடுப்பில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா கேஸ் அடுப்பில் வச்சா கொஞ்சம் கேஸ் செலவாயிரும், அதனால் விறகு அடுப்பில் வச்சுட்டு வாழை இலையில் தண்டு உண்டுல்ல, அதை வச்சு இப்படி மேலே வச்சா ஈவனாக வேகும், அதனால் வேக வச்சு எடுத்தால் செம்ம டேஸ்ட் இருக்கும். ட்ரை